ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்கிறப்ப நம்ம யார்ட்டையாவது பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அது மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு கிடைக்கல. ஒருத்தர் மனசை விட்டு பேசுகிறது, ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட வீட்டில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் ஒரு மனசை விட்டு பேசுகிற அளவுக்கு ஒருத்தவங்க கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறது கூட யாரும் இல்லை. அப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படி நான் இருக்கிற ஒரு நேரத்தில் தான் என் கூட வேலை பார்க்குறவர் தான் எங்கள் ஃபேமிலியில் யாருமே என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட நான் காலேஜ் முடித்து இப்போ ஒரு 5 வருஷமாக சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். இன்னுமே நான் என் சம்பாத்தியத்தை அண்ணனை கூட வேலைக்கு போக சொல்லாமல் நான் தான் சில நேரங்களில் இப்போ தான் அண்ணன் ஒரு வருஷமாக வேலை போயிட்டுருக்கான். அதுக்கு முன்னாடிலேருந்து என் சம்பளத்தை எல்லாமே அவங்ககிட்ட தான் நான் கொடுத்தேன். ஆனால் என்னோட மேரேஜை பற்றியோ எதை பற்றியுமே அவங்க ஒரு யோசிக்கிறது மாதிரி இல்லை. என்னோட கூட படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இப்போ குழந்தைங்களே இருக்குது, அதுங்களே ஸ்கூல் போகுதுங்க. ஆனால் இன்னுமே எங்கள் வீட்டில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அண்ணனுக்கு ஒரு வீடு கட்டணும், நான் எப்படியாச்சும் சம்பாதிக்கிறேன், மாதம் ஒரு 40,000 சம்பாதிக்கிறேன்னா அதை வச்சு அவங்க வீடு கட்டணும் அப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர எனக்கு ஒரு நகை சேர்க்கணும். இது நாள் வரைக்கும் நான் 5 வருஷமாக சம்பாதிச்சிருக்கேன். கழுத்தில் போட்டிருக்க ஒரு செயினை தவிர, காதில் போட்டிருக்க தோடை தவிர எனக்கு ஒரு நகைன்னு ஒன்றுமே அவங்க வாங்கலை. அவங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அண்ணனுக்கு எப்படியாச்சும் எங்கள் மாமா பொண்ணு, அவங்க வசதி, எங்கள் மாமா வீடு, அவங்க நல்லா கல்யாணம் பண்ணிடணும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னா எங்கள் வீட்டில் நல்ல ஒரு வசதியாக வீடு கட்டிடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ ஒரு வருஷம் தான் ஆகுது வெளிநாடு போகி. அவன் ஒரு மாதம் ஒரு 40,000 பணம் அனுப்புவான். இதை வச்சு இப்போ வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னோடய கல்யாணத்தை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்தக்காரவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம், என்ன மாலதி, உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணுற எண்ணமே இல்லையா? என்ன இப்படியே உனக்கு சம்பாதிக்கிறது அதை தான் சொல்கிறாங்களே தவிர உனக்கு அதை பற்றி ஒன்றுமே உங்கள் அம்மா கவலைப்படுற மாதிரியே தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒருத்தவங்க சொல்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி நான் இருக்கிற டயத்தில் தான் என்னோட ஒரு 2 வருஷமாக அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம். இருந்தாலும் அன்றைக்கி நான் ரொம்ப சோகமாக இருந்தேன். இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால அவரே என்கிட்ட பேசினார். என்ன மாலதி, ரொம்ப கவலையாக இருக்கீங்க போல அப்படின்னோடனே, இல்லைங்க கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னோடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நான் ஒர்க்கில் எப்போதுமே ரொம்ப சின்சியராக இருப்பேன். ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது முன்னாடியே ஹெச்ஆர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை ரெடி பண்ணி வச்சுருவேன். ஆனால் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்லியும் நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். எனக்கு பதிலாக அவர் தான் போய் ப்ரெசென்ட் பண்ணார். அப்போ தான் என்கிட்ட சொன்னார் அவர், ஏன் எப்போதும் எல்லாத்துலேயும் ஒர்க்கில் நான் எனக்கு தெரிஞ்ச 2 வருஷத்தில் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணதில்லை, இப்போ ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு மாதிரி மனசு கவலையாக இருக்கிறீங்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னோடனே எனக்கு அவர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு.